ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விலாக். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டான லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் தான், அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், அக்கா அத்தான் எல்லாம் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது அவங்க எப்படி உறவு அப்படிங்கிறது ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்லிடுறேன். அதாவது அந்த அத்தானோட பாட்டியும் என் ஹஸ்பண்டோட பாட்டியும் என்னோட பாட்டியும் அக்கா தங்கச்சி. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். நாங்கள் வந்து மதியானமே வந்துட்டோம். பூ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்தே கொண்டு வந்துட்டேன். சரி வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா பூ எல்லாமே கருகி போயிடும் போல், அந்தளவுக்கு வெயில் இருக்குது. வந்தோடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என்ன அனுஷ்கா, ரெடியாக இருக்கியா விளாட்றதுக்கு? சரி சமைச்சு தானே அம்மா வீட்டில் போய் ரெடி. பிரியாணி செஞ்சு பிரியாணி வந்து ரெண்டு ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அதை நான் செஞ்சு வச்சுட்டு உங்கள்கிட்ட எப்படி மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறேன். மெட்டீரியல்ஸா? அதை என்னென்ன வச்சு செஞ்சுன்ட்டு அதுதானே. எதுக்கு இந்த பாக்ஸில் இப்போ வச்சுருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுருந்தேன்ல, ஒருத்தவங்க சொன்னாங்க சப்ஸ்கிரைபர் சில்வரில் போட்டு வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நல்லது சொன்னால் கேட்கணும்ல, அதான் போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி பூ கட்டுற வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். இன்னைக்கு லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கு போல, ரொம்ப இப்படி வச்சுருவாங்க. போனோடனே ஏசி போட்டு அப்படியே படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து பார்க்கவே இல்லை. அங்கே வந்து கிளாக் வேறு கொஞ்சம் தப்பாக டைம் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் டைம் பார்க்காமலே அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம். சரி வெயிலாக தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டைம் ஆகிடுச்சு. சடங்குக்கு வந்து அவங்க சொன்ன டயத்தை விட முந்தின டயத்துக்கே ஸ்டேஜுக்குலாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். நம்ம கூட கொஞ்சம் ஸ்பீடாக ரெடி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் பாப்பாவையும் ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க ஸ்டேஜ் போட்டிருக்கிறது வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான், நம்ம நடந்து போகிற தூரம் தான். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக கிளம்பி போயிட்டோம். அஜய் ஹாய் சொல்லு. இப்போ ஓகே போகலாமா? போகிறது இருதணும் தெரியுது, ஆனால் இதை விட அங்கே நேரில் அழகாக இருக்குது. வெடி போட்டாங்க, போமா? நாங்கள் போகும்போது தாய்மாமா சீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட அடுத்தடுத்து தாய்மாமா சீர் வந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து என்னோட பெரியமா பையன், என்னோட அண்ணா. அதாவது ஒரு சொந்தக்காரங்களை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் தான் பார்க்க முடியுது. இப்போ அந்த அளவுக்கு எல்லாருமே பிஸியாக போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த தாய்மாமா சீர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா பாட்டு தான். மச்சான ஈரத்துணி கட்டி இறங்க சொல்லு. கேளு, அவ விபிஎஸ் போனாலு. ப்ரேயர் பாட்டுலாம் படிச்சியா? நாளையிலேருந்து அக்காவையும் கூப்பிட்டு போயிருன்னு. அக்கா வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ஃபங்க்ஷன் தான் விடலை, நாளையிலேருந்து போயிட வேண்டியதான். தாய்மாமா புடவை வந்தோடனே அதை மாற்றுறதுக்காக அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. வீடு வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான், இது வந்து அவங்க தோட்டத்தில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே சாப்பாடு எல்லாருக்குமே பந்தி வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு. தோட்டத்துக்குள்ளே வச்சு சமைக்காங்கண்ணே. இதுதான் நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர், அப்படிதானே? தெரியுது, அத்தவனே ஒரு வீடியோவில் சொன்னேன் தெரியுமா? சொல்லு வாயிலிருந்து. சரி நம்மளும் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். எப்போவுமே வழக்கம் போல் எங்கள் ஊரில் வைக்கிற மாதிரி தான் மட்டன் குழம்பு. அதே மாதிரி எங்கள் ஊரில் வைக்கிற மட்டன் குழம்புமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஆட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. அசனத்துக்கு வச்சாலும் சரி, கல்யாண வீட்டில் வச்சாலும் சரி, அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அத்தை ஒரு ஹாய் சொல்லிடுங்க. சித்தி நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள்.
இப்போ ஒரு அத்தை வந்து ஹாய்ன்னு சொன்னாங்கல்ல, இவங்க தான் இந்த அத்தானோட அம்மா. இன்விடேஷன் கொடுக்க வரும்போதே பார்த்துருப்பீங்க. அப்புறம் சித்தின்னு சொன்னல, அவங்க வந்து எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சி. எல்லாரையுமே பார்த்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போதே அடுத்த தாய்மாமா சீர் வந்துருச்சு. என்ன இவங்களுக்கு மட்டும் அடுத்தடுத்து இப்படி தனியாக வருதுன்னு நினைப்பீங்க. இந்த அக்கா வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அதனால இவங்களுக்கு பழகுனவங்க, அதுக்கப்புறம் மாமா முறையில் இருப்பாங்களா அவங்க, இந்த மாதிரி எல்லாருமே கொண்டாடுறாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வைக்கிற அன்பு தான் மெயின். இந்த மாதிரி வந்து மாமா முறையில் இருக்கிறவங்களே ஒரு சில பேர் செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இப்படி ஒவ்வொருத்தங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவுமே கிரேட் தான். மாமா உங்களோட போஸ்ட் கொடுங்க பாரு. மாமா உன்னைய பார்க்க நீ எங்கே பார்க்குற? இது யாரா? இதுவா? ஹாய், சாப்பிட்டியா? பாப்பா வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே விளையாடணும்னு சொன்னால ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். டைம் போனதை பார்க்கல. சரி டைம் ஆயிடுச்சு பாப்பா பெற விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்து வச்சிட்டேன். இங்கே வந்தோடனே அம்மா போகும் வீட்டுக்கு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு ஊர்லலாம் வந்து விளையாடுறதுக்கு வந்து டைமும் இருக்காது, இன்னொன்று ஸ்பேஸும் இல்லை. இங்கே அப்படி இல்லை, மண் இல்லைனாலும் சரி தண்ணியை சிந்தினாலும் சரி வெளியில் வச்சு சூப்பராக விளையாடுறதுக்கு இடம் உண்டு. சரி போகலாம் பாப்பா, அந்த பாப்பாவை ப்ளஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இன்றைக்கி அந்த பாப்பாவோட மேக்கப்பும் சரி, மாலை சாரி எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. பாப்பா உனக்கு சொல்கிறதுக்கு அங்கே ஸ்டேஜில் சொல்ல முடியல, அதனால சித்தி வந்து இப்போ சொல்லிக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தேன். அனு, நீ போகும்போது எப்படி இருந்த, இப்போ பாரு எவ்வளோ டல் ஆகிட்டேன்னு. ட்ரெஸ் நல்லா தான்டா ஜிகு ஜிகுன்னு மினுங்குது. கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி தான் ஃபங்க்ஷன். போக முடியாது, வேலி போட்டு அடைச்சிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் இங்கே தான் நடக்குது. எங்கள் வீடு இந்த இருக்கு. நானும் இப்போ விளையாடணுமா? இந்த நேரத்தில் நம்ம வீட்டிலன்னா நீ என்ன பண்ணுவ? அதான் உனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறேன், என்ஜாய்மெண்ட் தான். சரி ஓகே, விளையாட்டு ஜாமெல்லாம் காஞ்சிருக்கும், எல்லாம் எடுத்து வச்சு ட்ரெஸ் மாற்றிக்கோ ஃபர்ஸ்ட். வா, இப்போ தானே மேடம் நம்ம சடங்கு வீட்டில் சாப்பிட்டு வந்தோம். எனக்கு 10 சப்பாத்தி வேணும். உங்களுக்கு? எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, டயட்டில் இருக்கு. நீ கெடுக்கிறியம்மா? நல்லா சப்பாத்தி பண்ணுவியோ? ஃபர்ஸ்ட் அதுக்கு எப்படி மாவு பேசணும்? மாவுங்க அடுப்பை தூக்கி வச்சிட்டா மாவை காணும். ஓகே, மாவு ரெடி பண்ணி பார்ப்போம். நீ தண்ணியாக ஊத்துறியா? கரெக்டாக பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடு. மாவை ஊற்றணுமா தண்ணியை ஊற்றணுமா? இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? ஒன்று நம்பி சப்பாத்தி சாப்பிட்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஒரு நிமிஷம், எனக்கு தெரியும். ஐயோ, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்று. அப்போ தான் நம்ம மட்டும் உங்கள் அப்பாவை கூப்பிட்டா வேலை இருக்குன்றவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணனா. மகளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஹெல்ப் பண்ணுறது பாரு. ஏன்னா சாப்பிட இது பூமகள் ஊர்வலம் படத்துல மாத்தி மாத்தி தண்ணி ஊத்தி இப்ப செய்யற மாதிரி இருக்கு. இந்த கூல் சரி, இப்போ தண்ணி அதிகம், இப்போ மாவு ஊத்துங்க. அது எப்படிங்க கரெக்டா இருக்கும்? கரெக்டா இருக்கும். வடை தான் போடணும், இதாச்சு பச்சி மாவு மாதிரி இருக்கு. இந்தா கரெக்ட் ஆயிட்டா? எங்க கிளு கிளுன்னு இருக்கு. இதுல சப்பாத்தி மாவு அதான் சொன்னல, மாவு ஊத்திராங்க. ஷோ எவ்வளவு ஊத்துறீங்க? அதிகம் மாவு இதெல்லாம் கரெக்டா இருக்கும். அம்மாக்கு தெரியும், அம்மா சமைக்கிறவங்க, அம்மாக்கு தெரியும். கரெக்டா வந்துருச்சாடா? வந்துருச்சு. கையில ஒட்டுதா என்னன்ட்டு பாரு, அப்பதான் கரெக்டா. எப்படி அடி பார்ப்பாங்க? ஒட்டுதா ஒட்டலையா? எடு. ஒட்டலை. கொண்டா. ஷேய் இப்படி லைட்டா மாவு மட்டும் போடு. லைட்டா சரி, விடிய விடிய சப்பாத்தி தான் ரெடி பண்றதுக்கே லேட் ஆயிரும் போலண்ணா. தண்ணி தொட்டு பாருங்க. சரி பாருமா, இந்தா இப்படி இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றணும். எல்லாரும் கைட்டு தானே எடுப்பாங்க. கைட்டு வர மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, நான் ரெடி பண்ணி தரவா? அப்படி ஒத்துக்கோ, அம்மா உங்களால தான் முடியும் அப்படின்னு நான் ஒத்துக்கோ. பிரியாணி பண்றேன். இதுவே தாங்க முடியல. பிரியாணி நல்லா போடுவேன். சரி ஓகே. என்னைய பார்த்து அவ சமைச்சு தரமா வாங்க, நான் அவளை நம்பி வந்தேன். இங்க பாருங்க, ஃபைனலா நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப பாரு மாவு எப்படி இருக்குன்னு. நீங்க சப்பாத்தி போட்டுட்டே இருங்க, நான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறேன். இன்னும் அந்த குடும்பம் வேறையா? நான் பாத்துக்கிறேன் பிரியாணிங்க. பிரியாணி நீ பார்த்துட்டு மட்டும் தான் இருப்ப, செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் அம்மா தான் செய்யணும். நான் செய்யறேன் வேறங்க. சரி, பிரியாணி எப்படி செய்யணும்? லைட்டா சோறு எடுத்துக்கணும்,
தண்ணி ஊற்றி நல்லா நாய் வேற கட்டிடல. லைட்டாக சோறு எடுத்துக்கணும், தண்ணி ஊற்றணும், தண்ணி அரிச்சிடணும். சோறுல தண்ணி ஊற்றணும். அரிசிலையா சோறுலையா? அரிசியில். அடுத்து மஞ்சள் பொடி எடுத்து கலந்தா பிரியாணி ரெடி. அவ்வளோதான், சிம்பிள். மஞ்சள் பொடி வெறும் ரைஸ் எடுத்துக்கணும், அதில் தண்ணி ஊற்றிக்கணும், மஞ்சள் பொடியை போட்டுக்கணும், அதை கலந்தோன்னா பிரியாணி. மல்லிப்பொடியும் மல்லிப்பொடியும். இதை செஞ்சுட்டு வீட்டில் எல்லாருமே பட்னி தான் இருக்கணும். நான் ரெடி பண்ணிட்டேன். பொய் சொல்லாத, ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. சரி இப்போ உருட்டு. இப்போ பாரு ஒட்டவே ஒட்டாது. எப்படி வெட்டுது வேற. ஏய் அதுலேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா அழுத்தி போடு. ஓகே, சப்பாத்தி ரெடி. அடுத்து பிரியாணிக்கு ரைஸ் எடுத்தாச்சு. சப்பாத்தி அடுப்புல வேக வைக்கணும். ரைஸ் அளக்கிறதுக்கு இது அளக்கிறதுக்கு அந்த இது எல்லாமே வச்சிருக்கேம்மா, நிறைய இருக்கு திங்ஸ். என்ன இங்க பாருங்க, அடுப்புல வேக வைக்கணும். டைரக்டா போடக்கூடாது. பாப்பா தோசை கலவை தோசை கரெக்ட் அப்படியா? ஓகே, சப்பாத்தி. அணுவுக்கு இங்கே தான் ஜாலியாக இருக்கணுமா? ஏன் நல்லா ஃப்ரீயாக விளையாட முடியுது. வீட்டுக்குள்ளனா ஒரு தண்ணி சிந்திடக்கூடாது, ஒரு சுத்தா. ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. இருக்குல்ல ரைஸ், அதை நம்ம அரிச்சோம்னா காஃபி வந்துடும். சமையல்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு வாந்தி தான் வரும். காஃபி கலர்லயே இருக்கும், அதான் காஃபின்னு பேர் வச்சிருக்கேன். எது காஃபி கலர்ல இருக்கு? இந்த குடிக்கீங்களா? ஆமா பாப்பா, செம்மையா பிரியாணி. இந்த நாய் தொந்தரவு வேற தாங்க முடியல. பிரியாணி மாதிரியே இருக்கு. சாப்பிட்றீங்களா? பிளேட். பாப்பா வேண்டாம் பாப்பா, தெரியாம சொல்லிட்டேன். கொஞ்சோண்டு சாப்பிடுவோம். நாங்கள் வந்து யாரையும் சாப்பிடாம அனுப்ப மாட்டோம் வீட்டுக்கு வந்து. இங்கே இருந்து பாப்பா. வியூவர்ஸ், உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பார்சல். ஓகே, செம்மையா இருக்கு, பிரியாணி மாதிரியே இருக்கு. நம்ம சப்பாத்தி சுடவே இல்லை இன்னும். அது அடுப்புல கருகி போச்சு. அது பரட்டி சப்பாத்தி கைட்டே திறமசாலி. என்ன பாப்பா நீ கைட்டு பண்றதுனால நானும் பண்றேன். என்ன ஃபைனலா அப்பாவுக்கு வந்தாச்சா சாப்பாடு? இனிமே உங்க பிள்ளை வைக்கிற சப்பாத்தி தான் உங்களுக்கு, நம்மளுக்கு வீட்டுல. நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க, நான் பிரியாணி வச்சு கொண்டு வந்துடுறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க இருக்கிறது? அனு பொறுமையா சாப்பிட்டோம். பார்த்துக்கோங்க, ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளை வீட்டுக்கு போனால் மாவு தான், சப்பாத்தி கிடைக்காது. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அடுத்து என்னது? பிரியாணி. சரி, அழகா அப்பாவுக்கு பரிமாறாலம்மா. ரொம்ப நேரம் பாப்பா எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் ஃபைனலாக டீடாஸ் ட்ரிங்க் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்க எல்லாமே படம் பார்க்க போகிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா வீட்டிலலாம் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியாது, டயத்துக்கு தூங்குங்க வைங்க அப்படிமோ. இப்போ இங்கே நம்ம ஊருக்கு வந்தோடனே பசங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு தூங்குங்க அப்படின்னோம். நெக்ஸ்ட் டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.